ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவால தான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அனைவருக்கும் வணக்கம். கரடிக்கு ஆனந்தத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து திமுக, இந்த காங்கிரஸ் கட்சி, இண்டி கூட்டணி எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, என்டிஏ அலைன்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வராங்க. அது ஃபெயிலியர் ஆகுது. அது ஃபெயிலியர் ஆகிறதுனால 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அந்த மசோதாவை அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுல இருந்து என்னமோ சாதிச்ச மாதிரி, உலக சாதனை பண்ண மாதிரி இங்க திமுக தேர்தல் நேரத்துல நாங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னா, அது அவங்களுக்கு முழுசா நெகட்டிவா மாறி இருக்கு. 2 நாளா திமுக மேல நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப, அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல இந்த விஷயம் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஏன்பா என்னப்பா டீலிமிட்டேஷன்ல அவ்வளவா அப்படின்னா, டீலிமிட்டேஷனை கூட இந்த மக்கள் மன்னிச்சிடுறாங்க, ஓரளவுக்கு மறந்துடுறாங்க. ஆனா இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல நம்ம அசம்பிளி மற்றும் பார்லிமெண்ட்ல, சோ அதுக்கு எதிராக அந்த திமுக இருந்தது அப்படிங்கிறத, இது வந்து பிஜேபிக்கு எதிராக திமுக இருந்தது அப்படின்னு யாரும் பார்க்கல. பெண்களுக்கு எதிராக திமுக நின்றுருக்கு, மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது திமுக மேல பரவிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக இவங்க நின்றுட்டாங்க அப்படிங்கிறதா இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோபம். 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அசம்பிளி மற்றும் பார்லிமெண்ட்ல வேணும் அப்படிங்கிறது 1998 தொடங்கின ஒரு கோரிக்கைங்க. ரொம்ப நாளா இருந்தாலும் பார்லிமெண்ட்ல முதல்ல அதிமுக தான் வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற வாய்ஸை ரைஸ் பண்றாங்க. சோ அந்த நேரத்தில இருந்து எத்தனையோ முறை இது மசோதாவா கொண்டு வரப்பட்டு பல காரணங்களால அப்புறம் பின்னாடி போய் அப்படி இப்படின்னு இது சாத்தியப்படுத்தப்படாமலே இருந்தது. நாம வந்து பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்னு பேசுறோம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசுறோம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு எல்லாமே பேசுறோம். ஆனா 33%, இன்னும் நம்ம 50% பத்தி பேசவே இல்லை, 33% கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியப்படாமலே இருந்தது. அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. சோ அந்த வாய்ப்பை இந்த திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த வாய்ப்புக்கு எதிராக இவங்க வாக்கு செலுத்தி அதை புறக்கணிச்சது அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியல. திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களாலேயே, கனிமொழியாலேயே இதை ஏத்துக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, அண்ணன் சொன்னா தங்கச்சி தட்ட முடியுமா, தட்டினா கட்சியில பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களே சரி இதை கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. பட் ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கட்சிக்காரங்க அண்ணன் சிஎம் ஆகணும், அண்ணன் பையன் சிஎம் ஆகணும்னு அவங்க தங்கச்சி பொறுத்து போலாம், இல்ல அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க பொறுத்து போலாம். பட் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதை பொறுத்து போகணும்ல, பொறுக்க முடியுமா? எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட மசோதா, அந்த மசோதாவை இவங்க அப்படி கிழிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, பெண்களுடைய உரிமையை கிழிச்சு காலி பண்ணியிருக்காங்க. என்னப்பா திமுக வந்து பெண்களுக்கு எதிராக நிக்குதுன்னு சொல்ற, திமுக அத மாதிரியான கட்சியா? பெண்கள் உரிமையை பத்தி அவங்க எப்ப பேசுறாங்க? பெரியார் பேசினார், அந்த காலத்துல இருந்து பெண்கள் உரிமையை பத்தி பேசிட்டு இருக்க கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏதாவது வாதம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா சொல்றாங்கல்ல, எங்க வாயில யாரு வேணாலும் சொல்லலாம், அதை வந்து செயல்படுத்துறது, செயலாக்கமா செய்யறது அப்படிங்கிறதா. சொல்லுதல் யாருக்கும் எளியனவாம் அரியனவாம் சொல்லிய வண்ணம் செய்தல்னு சொல்லுவாங்க. சோ இவங்க எப்படி வேணாலும் வாயால வட சொல்லலாம், பட் அதை செயலாக்கம் படுத்தி இருக்கணும். இல்ல உண்மையாலும் இவங்களுக்கு அந்த அக்கறை இருந்தது அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இவங்க கூட்டணி ஆட்சி இருந்தது, இவங்க மத்தியில வந்து அமைச்சரவையில இருந்தாங்கல்ல, அப்பவே பார்லிமெண்ட்ல வந்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் 50% இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கும். அதை நோக்கி நம்ம நகர்ந்திருப்போம். இன்னும் 33%த்தையே பிடிச்சுக்கிட்டே நின்றுக்க மாட்டோம். அதைய இவங்க கூட்டணி கட்சியில இருக்கப்போ, மத்தியில கூட்டணி கட்சியில இருக்கப்போ செய்யல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, பார்லிமெண்ட்ல தான் இவங்களால செய்ய முடியல, காங்கிரஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இவங்களால புஷ் பண்ணி செய்ய முடியல அப்படின்னு சும்மா ஒரு கன்றாவியான காரணத்தை எடுத்துக்கிட்டா கூட, இங்க தமிழ்நாட்டுக்கு வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப அசம்பிளியில கொண்டு வரணும், பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுக்கணும். பட் இங்க நடக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குல்ல, அதுல கொண்டு வரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா கொண்டு வர முடியும். இந்த திமுக பெண்கள் உரிமை பேசுது, எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு. ஏன் அவங்க மெனக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தா என்ன? ஏன் செஞ்சாங்களா? எங்கேயாவது செஞ்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. 2016 ஜெயலலிதா அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய
உள்ளாட்சி தேர்தல்களில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. திமுகவுக்கு அது அந்த யோசனையில கூட இல்லை. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்கள உள்ளாட்சியில கொண்டு வரணும். நம்ம அசம்பிளியில கொண்டு வர்றது நம்மளால முடியாது, ஆனா நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வர்றது நம்மளால முடியும்ல. அதை ஏன் திமுக முயற்சிக்கல அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சரி, அவங்களுக்கு அது அவங்களுடைய அறிவுல உதிக்காம போயிடுச்சு. ஸோ ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க, அவங்க இவங்க செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா செஞ்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை ஜெயலலிதா எடுத்துட்டாங்க, விடுங்க. அசம்பிளியில 33% கொடுக்கணும்னு இவங்களால சட்டம் போட முடியாது, எல்லாரும் கொடுக்கணும்னு சட்டம் போட முடியாது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால. ஆனா இவங்க கொடுக்கலாம்ல. இவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு நீங்க 50% வேணாம், 33%, இப்ப 100ல 33 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. மொத்தம் கூட்டணி கட்சி எல்லாம் கூட விட்டுருங்க, இவங்க மட்டும் 164 இடங்கள்ல நிக்கிறாங்கல்ல. 164ல ஒரு 33% அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வராங்க. 50 பேர் கிட்ட வராங்கல்ல பெண்களுக்கு. அந்த 33% பார்த்தா 50 பெண்கள் கிட்ட வராங்க. ஸோ அந்த 50 பெண்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. சரி, சட்டம் நிறைவேற்றல, சட்டம் நடக்கல, ஓகே. ஆனா பெண்கள் உரிமை நாங்க பேசுறோம், எங்க மனசு உறுத்துது. இந்த மத்திய அரசு வேணா அதை தள்ளி போடலாம், ஆனா எங்க மனசு உறுத்துறதுனால நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்க கட்சியிலேருந்து தொடங்குறவங்க. அது சட்டமோ இல்லையோ, மனிதாபிமான அடிப்படையில பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்கள் தான் எங்க நாட்டின் கண்கள் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க இதை சாத்தியப்படுத்துறோம் அப்படின்னு திமுக எங்கேயாவது செஞ்சிருக்கலாம்ல. எங்கேயுமே செய்யல. திமுக எப்பொழுதும் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அதை பேசிட்டே அந்த சுவாரஸ்யத்தை பேசி 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 ஏமாத்துறது தான். அது நடந்துருச்சு அப்படின்னா அவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில நாங்க தான் பெண்களுக்கான தலைவர், பெண்கள் எங்களை நம்பிதான் இருக்காங்க, பெண்களுக்காக நாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி 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 இவங்க பெண்களுக்கானவங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்க அதை அவங்க கட்சிக்குள்ளேயும் செய்ய மாட்டாங்க, அவங்க அதிகாரத்துல இருக்கப்போ அவங்க மாநிலத்திலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அதை ஒரு கட்சி செய்ய முயற்சி பண்றாங்க, மத்திய அரசு செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எதிராகவும் நிற்பாங்க. அப்படின்னா இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இந்த பச்சைத்தனன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி தானே இந்த விஷயத்த கேள்விப்படுறப்போ பாக்குறப்போ உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயத்த யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏதோ திமுக நல்லதுதான் செஞ்சிருச்சு, டீலிமிட்டேஷன் வேணாம்னு சொன்னது தென்னிந்தியாவுக்கே நல்லது, 33% மசோதா நிறைவேற்றப்படாம போனது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்க. பாஜக கூட போட்டி போட்டு திமுக பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிச்சு, காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணிகள் எல்லாம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா இப்ப எல்லாருக்குமே அறிவு வந்துருச்சுங்க. எல்லாரும் யோசிப்பாங்க 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண நபருக்கும் தெரியும். 33% கொண்டுட்டு வந்துட்டா 224 எம்எல்ஏக்கள் நம்ம அசம்பிளியில உட்காடுறாங்க அப்படின்னா அதுல 75 பேர் பெண்களா இருப்பாங்க. 816 பேர் நம்ம பார்லிமெண்ட்ல உட்காடுறாங்க அப்படின்னா அதுல 250 பேருக்கு மேல பெண்களா இருப்பாங்க. அசம்பிளியில பார்க்க அவ்வளவு கிரௌடு பெண்களா இருக்கும், பார்லிமெண்ட்ல பாக்குறதுக்கு அவ்வளவு கிரௌடு பெண்களா இருக்கும். அதெல்லாம் அந்த மக்களால யோசிக்க முடியாதா? அதுக்கு எதிராக இந்த திமுக செயல்பட்டு இருக்கு, பெண்களுடைய உரிமையை தட்டி பறிச்சிருக்கு. நேரடியா சொல்லணும் அப்படின்னா அது இந்த மக்களுக்கு புரியாதா? புரிஞ்சதுனால தான் சோசியல் மீடியாவில் 2 நாளா திமுக மேல ஒரே நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத பரப்பிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே தேர்தல் நேரத்துல இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, இப்படி அடி வாங்குறீங்களே அப்படின்னு நாமளே பாவப்படுற அளவுக்கு திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண்களை புறக்கணிச்சிருச்சு. பெண்களை திட்டமிட்டு அவனுங்களும் குடும்பத்திலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டானுங்க, மக்களுக்கு கிடைக்கிறதையும் விட மாட்டானுங்க, இவனுங்களும் செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் போட்டு அப்படியே பிச்சு பெனாரிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2026ல திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க திமுக நம்பிட்டு இருந்தது பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், உரிமை தொகை கொடுத்துருக்கோம், அதை வச்சு நாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த பெண்கள் விஷயத்திலையும் இவங்க செஞ்ச இந்த விஷயம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனது. அதுவும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நெகட்டிவிட்டி பெண்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டுருச்சு, 33% கொன்னு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய 33% கொன்னு புதைச்சிருச்சு அப்படின்னு பரவக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது திமுகவை ஒரு லேண்ட்ஸ்லைடு ஸ்வீப்னு சொல்லுவாங்கல்ல, தோல்வியை நோக்கி போறதுக்கு. ஸோ அதை மாதிரி ஒரு தோல்வியை திமுகவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பட் இந்த நேரத்துல தான் ஏதாவது நல்ல மூவ் பண்ணி ஒரு கட்சி கடைசி 2-3 நாள்ல ஸ்கோர் பண்ணி மேல வருவாங்க.
பட் திமுகவும் அதான் நினைச்சாங்க. இந்த டீலிமிட்டேஷன் இதை நம்ம தடுத்து நிறுத்தினதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணி மேலே வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது முழுசா நேர் எதிராக வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. இந்த இம்பாக்ட் வந்து இவங்களுக்கு பரவக்கூடிய இந்த நேரத்துல பரவக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, திமுக செஞ்ச இந்த தப்பான ஒரு நகர்வு இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா இந்த இம்பாக்ட் வந்து போலிங்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு ஏற்கனவே கம்மியா தான் இருந்தது, அது இன்னும் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மே 4ஆம் தேதி திமுக தோக்குறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும்ல, அதுல இந்த விஷயமும் ஒரு இப்போ இவங்க செஞ்ச இந்த விஷயத்துக்கும் ஒரு பெரிய அந்த பிளே அப்படிங்கிறது அதுல இருக்கும், அந்த முடிவுகள்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.